ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்க வீட்டு வருமானத்திற்கான பட்ஜெட் பிளானிங் வந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து எப்படி வந்து பட்ஜெட்டை பிளான் பண்ணலாம், எப்படி வந்து ஸ்மார்ட்டாக சேமிக்கலாம், என்னென்ன மாதிரியான சேமிப்புகள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் குறைவான வருமானமாக இருந்தாலும் சரி, அதிகமான வருமானமாக இருந்தாலும் சரி, எப்படி வந்து பட்ஜெட்டை ஸ்மார்ட்டாக போடலாம், எப்படி ஸ்மார்ட்டாக சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சூப்பர் ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் இந்த மாதிரி பட்ஜெட் பிளானிங் வந்து தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதற்கான பட்ஜெட்டை பிளான் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, 50,000 ரூபாய் எங்களுக்கு வந்து வருமானம் வருது, எங்களுக்கு வந்து பட்ஜெட் பிளான் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்லியிருக்கிற பட்ஜெட் பிளானிங் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு தான். பட்டு பார்க்குற வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வருமானம் இருந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த பிளானை வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும். அதனால் தொடர்ந்து கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள். இப்போது நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு இன்கம் வருதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம செலவுகளுக்கு எடுத்து வச்சுட்டு மீதம் இருந்தால் சேமிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபார்முலா. பட் அந்த ஃபார்முலாவை கொஞ்சம் நம்ம வந்து மாற்றி யோசிக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு வரவு வருது அப்படின்னா அதுலேருந்து சேமிப்புக்குன்னு ஒரு தொகையை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செலவு அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம வந்து ட்ரை பண்ணணும். உடனே நம்ம வந்து பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் 1 ஆர் 2 மந்த்து வந்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சேமிப்புக்குன்னு ஒரு பணத்தை எடுத்து வச்சுட்டு மீதத்தை வந்து நம்ம செலவு பண்ணலாம். கண்டிப்பாக பார்க்குற வியூவர்ஸ் வந்து இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து 50,000 ரூபாய் நம்மளுக்கு வந்து வருமானம் அப்படின்னு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் கண்டிப்பாக 10% சேவிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்யணும். அதாவது மஸ்ட்டு அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன். அதே வந்து 20% வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபேமிலி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ பட்ஜெட் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50,000 ரூபாயிலிருந்து ஒரு 20% வந்து அவங்க சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 20% அமௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேமிப்புக்குன்னு எடுத்து வச்சிடணும். இந்த 10,000 ரூபாய் அப்படிங்கிறத சேமிப்புக்கு அப்படின்னு முதல்ல ஒதுக்கிடணும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10,000 ரூபாயை நம்ம வந்து எப்படி வந்து பிரித்து சேமிக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி அந்த கமிட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சேலரி வந்து ஒரு அக்கௌண்ட்டில் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலை இந்த 10,000 ரூபாயை வேறொரு அக்கௌண்ட்டுக்கு, அதாவது சேலரி அக்கௌண்ட் இல்லாமல் ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆர் 2 அக்கௌண்ட்ஸ் வந்து வச்சுருப்போம். அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக சேலரி அக்கௌண்ட்டில் இருந்து அந்த 10,000 ரூபாயை வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றுறதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த 10,000 ரூபாயை எப்படி வந்து சேமிக்கணும் அப்படிங்கிற ஐடியாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். இதுவும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது நீட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் வந்து சேமிப்பை மாற்றுங்க அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றலாம். எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எஸ்பி அக்கௌண்ட் வந்து வச்சுக்கோங்க. இது வந்து எமர்ஜென்சிக்கான அக்கௌண்ட்டு. இதில் வந்து குறிப்பிட்ட அளவு பணத்தை சேவ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபீஸ் கட்டுறதுக்காக இது ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷன். அதனால் ரெக்கரிங் டெபாசிட்டில் கொஞ்சம் வந்து சேவ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி, இது வந்து மியூச்சுவல் ஃபண்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் இருந்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சேவ் பண்ண முடியும். அடுத்தது எஸ்எஸ்ஏ அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், செல்வ மகள் சேமிப்பு திட்டம். அடுத்தது வந்து பொன் மகன் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண் குழந்தைகளுக்கானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்டபிள்யூபி, சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் அப்படிங்கிறது. இது பென்ஷன் ஸ்கீம் மாதிரி உள்ளது. இதுவும் ஷேர் மார்க்கெட் ஓரியன்ட். இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஒரு மாதம் இந்த பணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து கமிட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த மாதங்களில் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது தானாகவே நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக 20% அமௌண்ட்டை நீங்கள் சேமிப்புக்குன்னு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட்டை பிளான் பண்ணுங்கள். இப்போ 50,000 இல்லை 10,000 ரூபாய் நம்ம சேமிப்புக்குன்னு எடுத்து வச்சிட்டோம். மீதம் இருக்கிறது 40,000 ரூபாய். இப்போ 40,000 ரூபாய்க்கு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பட்ஜெட்டை பிளான் பண்ண போகிறோம். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ரூல் பார்த்தீங்கன்னா 50, 30, 20, அதாவது 50, 30, 20 இப்படி தான் நம்மளுடைய இன்கம்மை வந்து நம்ம பிரித்து செலவுகளை பண்ணணும் அப்படின்னு எக்கனாமிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 50% வந்து நம்ம நீட்ஸுங்கிறது நம்மளுக்கு அவசியமான தேவைகளுக்காக 50% நம்ம ஒதுக்கிக்கணும். அடுத்தது வந்து வான்ஸு, நம்மளுக்கு அதுவும் இல்லாமல் இது இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத வான்ஸு. இது வந்து ஒரு 30% நீங்கள் ஒதுக்கணும். கண்டிப்பாக 20% சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் இந்த இடத்துல நான் 20% சேவிங்ஸுக்குன்னு எடுத்து வச்சிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும். அடுத்தது வந்து நம்மளுடைய வருமானத்தை எப்படி பிரித்து செலவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சேவிங்ஸுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை நம்ம எடுத்து வச்சிடறோம். அடுத்தது வந்து தினச்செலவுகள், வாரச்செலவுகள், மாதச்செலவுகள். நம்மளுடைய செலவுகளை இப்படி 3ஆ பிரிச்சுக்கணும். நம்ம செய்யக்கூடிய செலவுகள், வாரத்திற்கான செலவுகள், மாதத்திற்கான செலவுகள். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பிரிச்சுக்கோங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனசில் வந்து இன்னொரு விஷயமும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டிசிஷன் வந்து எடுக்கணும். என்னன்னா நம்மளுடைய எய்ம்ஸ் என்ன, கோல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி கோலும் இருக்கணும், இயர்லி கோலும் இருக்கணும். இப்போ வந்து மந்த்லி கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி சேவிங்கும் கோல்டு சேவிங்கும் நம்ம வச்சுக்கணும். அடுத்தது இந்த இயர்லி அப்படின்னு வரும்பொழுது நம்மளுடைய ஃபியூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும், ஹையர் எஜுகேஷன், அப்புறம் வந்து மேரேஜ், நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இயர்லியில் வரும். இந்த கோலை வந்து நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும். மந்த்லி இதெல்லாம் பண்ண போகிறோம், வருஷத்துக்கு இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எய்ம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இருக்கணும். இதை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட்டை பிளான் பண்ணுங்கள். இப்போ 40,000 ரூபாய்க்கான பட்ஜெட்டை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தினச்செலவுகள் அப்படிங்கிறது நான் ஒரு 2,000 ரூபாய் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த 2,000 ரூபாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கீரை வாங்குகிறோம், பூ வாங்குகிறோம், வேறு இப்போ வந்து பிஸ்கெட் ஏதாவது வாங்குகிறோம், இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வாங்குறீங்க, தினமும் செய்யக்கூடிய செலவுகள் அப்படின்னா டெய்லி செய்யணும் அப்படின்னு இல்லை. இப்போ வந்து நம்ம பட்ஜெட்டுக்குன்னு பணத்தை ஒதுக்கி வச்சுட்டு செலவுகளை செய்துகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் கூடுதலாக சில செலவுகள் வரும் இல்லையா, அதுக்காக தினச்செலவுகளுக்கு ஒரு 2,000 ரூபாய் எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்தது வாரச்செலவுகள். இப்போ வாரச்செலவுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தனித்தனியாக பிரித்து சொல்லியிருக்கிறேன். வெஜிடபிள்ஸ்க்கு வந்து வாரம் 400 ரூபா அப்படின்னு பட்ஜெட் பண்ணிக்கோங்க. 4 வாரத்துக்கு 1,600 ரூபா. என்வி வாங்குறதுக்கு வாரத்துக்கு 500 ரூபா, 4 வாரத்துக்கு 2,000 ரூபா. ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு வாரத்துக்கு 300 ரூபா, 4 வாரத்துக்கு 1,200 ரூபா. ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபா, 4 வாரத்துக்கு 1,200 ரூபா. இப்போ கூடுதல் பார்த்தீங்கன்னா 6,000 ரூபா. இப்போ வாரச்செலவுகளுக்கு 6,000 ரூபா, அப்புறம் வந்து தினச்செலவுகளுக்கு 2,000 ரூபா. இப்போ இது 2ம் போக மீதம் இருக்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாத செலவுகளுக்கு நம்ம வந்து பட்ஜெட்டை பிளான் பண்ண போகிறோம். இது மாத செலவுகள். இந்த மாத செலவுகளுக்கு என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அவங்களே வந்து 50,000 ரூபாய் எங்களுக்கு சேலரி, அதில் வந்து 6,700 ரூபாய் ரெண்ட்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. பட் வந்து நான் வந்து இப்போ வந்து பட்ஜெட்டில் வந்து முன்னவும் ஆகலாம் பின்னவும் ஆகலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து 7,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன் வாடகை. அடுத்தது வந்து கிராசரி வந்து 6,000 போட்டிருக்கேன். நீங்கள் கேட்கலாம், என்னங்க நீங்கள் பட்ஜெட் போடும் பொழுது 3,000 ரூபா 3,500 ரூபாய்க்குள்ளே வாங்கிடலான்னு சொல்கிறீங்க, பட் இவங்களுக்கு வந்து 6,000 ரூபா போட்டிருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் வந்து வருமானம் கூடுதலாக இருக்கும் பொழுது கொஞ்சம் அதிகமான பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிகமாக சமைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல நான் வந்து 6,000 போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மளிகை பொருட்களில் விலையும் பார்த்தீங்கன்னா அரிசியோட விலையாக இருக்கலாம், மளிகை பொருட்களோட விலையும் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து குறைவான அமௌண்ட்டை வச்சு ஒரு மாதத்தை கொண்டு போகிறதுங்கிறது சிக்கல். அப்படிங்கிறதுனால தான் நான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இந்த 6,000 ரூபாய்க்குள்ள டாய்லெட்டரி திங்ஸும் வருது, அது இல்லாமல் அரிசியும் இதுக்குள்ளேயே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதனால தான் 6,000 போட்டிருக்கேன். அடுத்தது வந்து பால் வந்து 2,500 ரூபா. அடுத்தது பெட்ரோலுக்கு ஒரு 3,500 ரூபா போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து 50,000 ரூபா சேலரி வாங்குறவங்களா இருக்கவங்க மேக்ஸிமம் கார் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் 3,500 ரூபா போட்டிருக்கேன் பெட்ரோலுக்கு. அடுத்தது கேஸ் வந்து இப்போ விலை குறைவு அப்படிங்கிறதுனால நான் வந்து மாதம் 500 ரூபா, 2 மாதத்துக்கு 1,000 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஏன்னா 2 மாதத்திற்கு கண்டிப்பாக ஒரு சிலிண்டர் வரும் அப்படிங்கிறதுனால போட்டிருக்கேன். பட் அவங்க பார்க்குறவங்க அவங்களோட பட்ஜெட்டில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதம் தான் வருது அப்படின்னா கூடுதலாக ஒரு 500 ரூபா சேர்த்து இங்கே வந்து பட்ஜெட்டுக்கு ஒதுக்கிக்கலாம். அடுத்தது மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு ஒரு 2,000 ரூபா. இப்போ வந்து இபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் ஏசி வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால மாதம் 1,500 ரூபா, 2 மாதத்துக்கு 3,000 ரூபா வரைக்கும் அவங்க வந்து பே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால 1,500 ரூபா மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஏதோ ஒரு திடீர்னு ஒரு ஊருக்கு போகிறதா இருக்கலாம், அல்லது வந்து யாராவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காம நடக்குது இல்லையா, அந்த எமர்ஜென்சிக்கு மாதம் ஒரு 1,500 ரூபா ஒதுக்கிக்கலாம். அடுத்தது வந்து ஃபெஸ்டிவல். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தீபாவளி, பொங்கல், நியூ இயர் அப்படின்னு ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து நம்ம தனியாக பணம் வந்து சேமிக்கிறோமா அப்படின்னா நிறைய பேர்கிட்ட அது இல்லை அப்படிங்கிற பதில் தான். ஆனால் பட்ஜெட்டில் நீங்கள் ஒதுக்கி பாருங்கள், கண்டிப்பாக அந்த ஃபெஸ்டிவலும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நம்மளுக்கு சந்தோஷமாக போகும். கண்டிப்பாக இதில் ஒரு 1,000 ரூபாய் ஒதுக்கிடுங்க. அடுத்தது ட்ரெஸ்ஸு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவும் மஸ்ட்டாக இருக்கிறது ட்ரெஸ்ஸு. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ட்ரெஸ்ஸுக்காக நிறைய பணத்தை செலவு பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. பட் நீங்கள் பட்ஜெட்லேயே அதுக்கான பணத்தை ஒதுக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பட்ஜெட்டுக்குள்ளே துணியை வாங்குறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்தது கேபிள் கண்டிப்பாக வந்து இப்போல்லாம் வந்து நெட் கனெக்ஷனோட வர்றதுனால 500 ரூபா நான் வந்து போட்டிருக்கேன். அடுத்தது மொபைல் ரீசார்ஜ் அப்படிங்கிறது இப்போ மஸ்ட் ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு 1,000 ருபீஸ். அடுத்தது டூரு. கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படின்னு இல்லை, யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு முறையாவது நம்ம ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரணும் அப்படிங்கிறது தான்
ரொம்பவும் முக்கியம். ஏன்னா, இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, மிஷின் மாரி ஓடிக்கிட்டே இருக்கும். வேலைக்கு போவோம், வீட்டுக்கு வரோம், வீட்டு வேலைகள செய்வோம், குழந்தைகள பார்ப்போம். இப்படியே போயிட்டுருக்கிற ரொட்டீனா போயிட்டுருக்கும்பொழுது, நமக்கே ஒரு மாதிரி அலுப்பா இருக்க மாதிரி இருக்கும். கண்டிப்பா பெண்களாகிய நாம என்ன நினைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேள சாப்பாடாவது நம்ம சமைக்காம இன்னொருத்தர் சமைச்சத சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு இருக்கு. அதனால இத ஷேர் பண்றேன். யாருக்கெல்லாம் இது மாரி தோணுதோ, அவங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அதற்காகவாவது நம்ம வீட்ட விட்டு ஒரு டூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில போயிட்டு வரணும் அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போயிட்டு, அங்க வந்து ஒரு 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 நாள் முழுவதும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம வரணும் அப்படிங்கிறது தான். அது ஒரு மைண்டுக்கு ஒரு ரிலாக்சேஷன குடுக்கும். ஒரு பெரிய புத்துணர்ச்சிய குடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத வந்து அ இதுக்காக பணம் வந்து ஒதுக்கீடு பண்ணி நம்ம வந்து பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்ப நான் இதில சொன்ன விஷயங்கள் இல்லாம, நெறைய விஷயங்கள் இருக்கும். அ இது இல்லாம இந்த விஷயத்துக்கு எங்கேருந்து பணம் வந்து நாங்க ஒதுக்குறது, இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து கேட்கறத நான் வந்து பார்க்குறேன். அதனால தான் வந்து அதர்ஸ்ன்னு போட்டிருக்கேன். இப்ப இந்த கேட்டகரியில இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது செலவுகள் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அதில வந்து அதர்ஸ்ல சேர்த்துட்டு, ஏதாவது வீட்டுக்கு தேவையான ஒரு ரிப்பேரிங் ஒர்க் வருது, இல்ல வேற ஏதாவது மெயின்டெனிங் வருது, அது மாரிக்கு ஒரு ரூ. 2,500 ஒதுக்கிருங்க. இப்ப மந்த்லி செலவு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எவ்வளோக்கு போட்டிருக்கேன்னா, ரூ. 32,000 போட்டிருக்கேன். பார்க்குற வியூவர்ஸ் அப்படியே மயக்கமா வர மாரி இருக்கே, என்னங்க ரூ. 32,000 பட்ஜெட் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். பட் வந்து இது அப்ராக்ஸிமேட்டா தான் நான் போட்டிருக்கேன். இந்த சப்ஸ்கிரைபர் வந்து கண்டிப்பா இந்த ரூ. 32,000ல நீங்க ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. அந்த மணி சேவிங் சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிராசரியிலேருந்து ஒரு ரூ. 1000 சேமிங்க. பெட்ரோல்லேருந்து ஒரு ரூ. 1000 சேமிங்க. டெய்லி செலவுகள்லேருந்து ஒரு ரூ. 1000, ஈபிலேருந்து ஒரு ரூ. 1000, அதர்ஸ்லேருந்து ஒரு ரூ. 1000. இந்த ரூ. 5000 சேமிச்சு, இந்த பணத்த என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஏன்னா நீங்க ரென்டடுக்கு இருக்கிறதுனால, இத வந்து வீடு வாங்குறதுக்கோ, இல்ல இடம் வாங்குறதுக்கோ, வேற ஏதாவது உங்களுக்கு வாண்ட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அத வாங்குறதுக்கு இந்த மாரி ஒரு மணி சேவிங் சேலஞ்ச எடுத்து நீங்க பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்படி பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு 5000 போயிடுச்சுன்னா, இங்க வந்து எவ்வளோ வரும்னா ரூ. 27,000. கண்டிப்பா ரூ. 50,000 சேலரி வாங்குறவங்க 25,000லேருந்து 30,000 வரைக்கும் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நீட்ஸ் இருக்கும். அதனால அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோல சொல்லியிருக்கிற பட்ஜெட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாதிரி உங்க வீட்டுக்கும் ஏதாவது பட்ஜெட் வந்து பிளான் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.